தேர்ந்தெடுத்து இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு இன்டரிம் சிஎம் காபந்து சர்க்காரின் சீஃப் மினிஸ்டராக தான் இப்போ இருக்கிறாரு. அந்த நிலை நமது ஆளுநர் பொதுச் செயலாளர் அவர்களை அழைத்தவுடன் அந்த நிலை வந்து முடிந்துவிடும். எங்களை பொறுத்த வரைக்கும் 135 பேருமே கையெழுத்திட்ட லெட்டர் ஓபிஎஸ் உட்பட அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அதை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த லெட்டர் இருக்கு. அது போக இண்டிவிஜுவல் லெட்டர்ஸும் இருக்கு எங்கிட்ட. அவங்க வந்து in fact you'll be surprised to know, in fact all the 135 members including the people who are now taking a different stance எல்லாருமே கடிதங்கள் கொடுத்திருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எந்த ஒரு உறுப்பினரும் எந்த மாற்று கருத்தும் சொல்லலை. நம்ம பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுத்ததை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்து ஊடகங்களை வச்சும் மற்றதும் வச்சும் ஏதோ ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஒரு கருத்துரு ஓடிட்டு இருக்கு. அது இல்லைன்றதை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டனும் நிர்வாகியும் இந்த மாற்றத்தை விரும்புகிறார்கள். கட்சியில் பிளவு என்பது வரக்கூடாதுன்றதுல அனைவரும் தெளிவாக இருக்கும். புரட்சி தலைவர் தந்து சென்ற சீதனம், புரட்சி தலைவி அம்மா உருவாக்கிய அந்த கட்சி எந்த சூழ்நிலையிலும் பிரிந்தது என்ற ஒரு எண்ணத்தை எந்த ஒரு தொண்டனும் எந்த ஒரு நிர்வாகியும் விரும்பல. அதை மட்டும் தெளிவா சொல்ல நான் சொல்ல வந்தது, இன்றைய நிலையில் இந்த மாற்றம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னைக்கு வந்து கவர்னருக்கு போய் கொடுக்க போறோம். அதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். மற்ற அனைத்து கோரிக்கைகளும் பரிசீலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சின்னம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து எதையும் நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்லலை. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பாதையில் இம்மி அளவு மாறாமல் ஆட்சி நடக்கும். வெகு விரைவில் கவர்னர் அழைத்தவுடன் இந்த ஆட்சி வந்து முழுமையாக நிறைவேறும். புரட்சி தலைவி அம்மா அவருடைய அவங்க சொன்ன பல குற்றச்சாட்டுகள்ல எந்தவித ஆதாரமோ கிடையாது. There is not a shred of evidence for all these accusations that are getting made about what has happened in Apollo. இதே ஓபிஎஸ் அவர்கள் எல்லா நிலையிலையும், நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறது, நம்ம மாண்புமிகு சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளர் அவர்களை கட்சியின் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுத்த அடுத்த வினாடி நெடுஞ்சான் கிடையாக சின்னம்மா காலில் அவர் விழுந்தது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும். அவர் ப்ரப்போஸ் பண்ணது அவர் தான், செகண்ட் பண்ணது எல்லாரும் இருந்தாலும் அந்த இடத்துல 1 மணி நேரம் இருந்தார். அவர் எந்த விதமான மாற்று கருத்தையும் முன்வைக்கல. அவர் வந்து மிக நல்லா எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தார். அதனால எந்த விதமான கோயர்ஷனால என்னை வந்து மிரட்டி வந்து அழுத்தம் தந்து என்னை வந்து கையெழுத்து போட சொன்னாங்கன்றதுலாம் எந்த உண்மையும் கிடையாது. ஏன்னா 48 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து அழுத்தம் பற்றி பேசுறதெல்லாம் லாஃபபிள், ஐ வில் சே. ஐ திங்க் தெளிவாக வந்து எல்லா விதமான முடிவுகளிலும் உடன் இருந்தவர் அவர் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள். எந்த நிலையிலையும் வந்து அவரை மீறி வந்து எந்த முடிவுகளும் எடுக்கப்படலை. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு மாற்று நிலை எடுக்க விரும்புகிறாருன்னா அது அவரோட விருப்பம். ஆனால் எல்லா நிலையிலும் எடுத்த முடிவுகள் ஒவ்வொன்றும் இந்த 60 நாட்களில் அது அம்மா அவர்களை பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்தனாலும் சரி, அது அந்த 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 அதையும் ப்ரப்போஸ் பண்ணது அவர் தான், எடுத்து வந்து அந்த கடிதத்தை சின்னமாட்ட கொடுத்தது அவர் தான். இன்னைக்கு வந்து திடீர்னு அந்த அந்த தேர்ந்தெடுத்தலே வந்து சட்ட ரீதியாக இல்லைன்னு சொல்றதெல்லாம் வந்து கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதம். என்னை பொறுத்த வரைக்கும் சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது 2800 பொதுக்குழு உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து அவங்க வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் எல்லாரும் ப்ரப்போஸ் பண்ணது, அதை எடுத்து சென்று அம்மாவை கன்வின்ஸ் பண்ணது, அதில் முதல்ல இருந்தவர் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் தான். இப்போ வந்து அந்த இதுக்கு சட்டத்திலே இடம் இல்லைன்னு சொல்றதெல்லாம்
எவ்வளவு பெரிய போலித்தனம். இட்ஸ் a height of hypocrisy. 7:30 மணிக்கு நாங்க ஒரு 10 சீனியர் மினிஸ்டர்ஸ் போறாங்க சின்னம்மா கூட. கவர்னர் வந்து விரும்பினால் அனைத்து எம்எல்ஏக்களுமே போறதுக்கு ரெடியா தான் இருக்கும். அவங்க அது கவர்னருடைய முடிவு. என்னை பொறுத்த வரைக்கும் கவர்னர் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறாரு. எந்த ஒரு சந்தேகத்துக்குரிய எந்த இதுவும் அவர் எழுப்பலை இதுவரைக்கும். அவர் இறங்கியவுடன் நம்ம சீனியர் மினிஸ்டர்ஸ் அவரை வரவேற்பாங்க. இந்த நிமிஷத்தில் இறங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்த உடனே 7:30 மணிக்கு அஃபிஷியலாக அப்பாயின்மெண்ட் இருக்குது. அதில் கண்டிப்பாக போய் நம்ம கிளைமை நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அதில் ஒரு 10 பேர் உடன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே சீனியர் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை. பிரச்சனைகளை எழுப்புறதுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. நன்றி.